Little birds, welcome back to our channel Accounting World. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th accountancy chapter 1 exercise 7th sum தான் வந்து பார்க்க போறோம். So இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா actually நீங்க first வந்து 6th sum வந்து நீங்க தரவா இருந்தீங்க அப்படினா வந்து இது ரொம்ப ஈஸியான sum. So அத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? So என்ன கொடுத்திருக்காங்க first ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வித்ட்ரூ. வித்ட்ரூனா வந்து ப்ரிப்ரேட்டர் வந்து அவங்களோட யூஸ்காண்டி எடுத்துருக்கிறது தான் வந்து வித்ட்ரூ. ஓகேவா? ஸோ அது வந்து 30,000 வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை என்ன சொல்லலாம், ட்ராயிங்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷி இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டலா. ஃபர்தர் கேபிட்டல்னா இந்த இடத்துல என்ன வரும்னா வந்து அடிஷ்னல் கேபிட்டல். ஓகேவா? அடிஷ்னல் கேபிட்டலாக தான் வந்து ஃபர்தர் கேபிட்டல்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க எப்படி சம்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன்னா வந்து ஓப்பனிங் கேபிட்டல் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸாக, அதாவது வந்து நம்ம லயபிலிட்டிஸ் அசெட் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போடுவோம் இல்லையா, அது ஆல்ரெடி 6th சம்மில் பார்த்துருப்போம். ஸோ அதே தான் வந்து 7th சம். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு லயபிலிட்டிஸும் அசெட், அதாவது பேலன்ஸ் ஷீட் மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் எப்பயுமே எப்படி வரும், லயபிலிட்டி சைட் தான் வரும். ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000. பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டெப்டாஸ். டெப்டாஸும் கிரெடிட்டாஸும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொன்னது தான். டெப்டாஸ்னால் கிரெடிட் சைடு வரும், கிரெடிட்டாஸ் அப்படின்னா வந்து டெபிட் சைடு வரும். ஓகேவா? ஆப்போசிட்டாக தான் வந்து இதை ரெண்டை மட்டும் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். சரி, அப்போ நெக்ஸ்ட் வந்து டெப்டாஸ் எவ்வளோ, 1,80,000. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து அசெட் தான் வரும். பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ வருது, 70,000. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரும் அசெட் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ எவ்வளோ, 30,000. நெக்ஸ்ட்டு மிஷினரி. மிஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 lakh. ஸ்டாக் அண்ட் ட்ரேடு. ஸ்டாக் அண்ட் ட்ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,60,000. நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டாஸ்னால் எப்படி வரும், ஆப்போசிட்டாக வரும். ஏன்னா இது வந்து கிரெடிட் சைட். ஸோ அதனால் என்ன வரும், டெபிட் சைடு வரும். ஓகேவா? கிரெடிட்டாஸ் எவ்வளோ வரும், 90,000. அப்போ 90,000. நெக்ஸ்ட்டு வந்து பில்ஸ் பேயபிள் வந்து இந்த பக்கம் வரும். பில்ஸ் ரிசீவபிள் தான் வந்து அசெட் சைடு. ஓகேவா? பில்ஸ் பேயபிள் எவ்வளோ வருது, 2,40,000. இதெல்லாம் கரெக்டாக போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் இன் ஹேண்ட் வந்து அசெட் சைடு தான் வந்துடும். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ, 60,000. ஸோ நான் இங்கேயே நான் டோட்டல் பண்ணுறேன், நீங்கள் வேணால் தனியாக வேணால் டோட்டல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எவ்வளோ வருது, 0 0 0 and 0. 6 + 6 12, 15, 22, 30. நெக்ஸ்ட்டு வந்து 4 7 8 lakh. கரெக்டாக? எஸ். இந்த பக்கம் எனக்கு 8 lakh வருது. அப்போ இந்த பக்கம் பார்த்தா 0 0 0 and 0. 9 + 5 14, 18 and 3,80,000. அப்போ எனக்கு எந்த பக்கம் வரும், இந்த பக்கம் எனக்கு 8 lakh இருக்குது, இந்த பக்கம் எனக்கு 3,80,000 தான் வருது. அப்போ இந்த பக்கம் தான் வரும். ஓகேவா? அப்போ இந்த பக்கம் கேபிட்டல் அப்படின்னு போட்டுடலாம். இது என்னது, பேலன்ஸ். ஓகேவா? கேரி டவுன்னு போடுவோம்ல, அதை தான் வந்து கேபிட்டல்னு போட்டு பேலன்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்போ வந்து 8 lakhல 3,80,000 போச்சுன்னா எவ்வளோ வரும், 0 0 0 and 0. 7 10ல் 8 போச்சுன்னா 2 and 7ல் 3 போச்சுன்னா 4. அப்போ எவ்வளோ வருது, 4,20,000 தான் வந்து
என்னோட கேபிட்டல், அதாவது க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 பக்கமும் 8 லேக்குன்னு போட்டுருங்க. ஓகேவா? வந்து என்னோட க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ? 4,20,000. ஓப்பனிங் கேபிட்டல் எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ட்ராயிங்ஸ் அண்டு நம்மளுக்கு தேவையான அடிஷ்னல் கேபிட்டல் எல்லாமே வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இதில் எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸான்றதை கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஆர் லாஸான்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபஸ்ட் சம்லேருந்து பார்த்ததே தான். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், ஆடு ட்ராயிங்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து மறுபடியும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? Capital at the end of the year. Capital end of the year. எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம்? 4,20,000 கண்டுபிடிச்சோமா? அதை எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? ஆடு ட்ராயிங்ஸு. ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு இருக்கிறத எப்போ என்ன பண்ணணும்? ஆடு தான் பண்ணணும். அப்போ ஆடு ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் எவ்வளோ? 30,000. ஃபஸ்ட் இருக்கிறது எழுதக்கூடாது. அப்போ 0 0 0 0 3 + 2 5 4,50,000. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டலும் எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? ஃபர்தர் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 40,000. ஸோ இதில் வந்து 40,000 இது பண்ணும். இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? 0 0 0 0 5ல் 4 போச்சுன்னா 1 4,10,000. இப்போ நெக்ஸ்ட் என்ன லெஸ் பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ எனக்கு கொடுத்துருக்காங்க? 1,20,000. எனக்கு இப்போ இது வந்து எப்படி டைரெக்டாகவே என்னால் பண்ண முடியுதா? அப்போ இதை என்ன சொல்லணும்? ப்ராஃபிட். அப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 2,90,000 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது சம்மில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல, ஓப்பனிங் கேபிட்டல் மீதி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து எனக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்காண்டி வந்து நான் பேலன்ஸ் ஷீட் மாதிரி லயபிலிட்டிஸ் அசெட்டுன்னு போட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் தான் எனக்கு 4,20,000 வருது. ஓகேவா? அதுதான் என்னோட கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். எண்டோட கேபிட்டல் வந்து எனக்கு அதுதான். ஓகேவா? ஸோ அதை போட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணுவோம் இல்லையா ப்ராஃபிட் ஆர் லாஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுதான். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு டைரெக்டாக பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து 2,90,000 போட்டு ப்ராஃபிட்டுன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? பை.